பேசினாலும் பாஞ்சாலிக்கு ஒரு துன்பம்னு உடனே களத்தில் இறங்குற யாருன்னா இவர் தான். என்ன பின்னாடி இருக்குது, ஏன்னா பாஞ்சாலி ஒரு மலர் கேட்டாங்கிறதுக்காக பெரிய ரகலே பண்ணிட்டு வருவார். ஸோ அதெல்லாம் இருக்குது. அப்போது இந்த மாதிரியாக இருந்தாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் எடுத்துங்க, இன்றைய காலகட்டத்தில் இவர்கள் இந்த அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடிய நபர்கள், பிரதிபலன் எதிர்பார்க்காமல் காரியத்தில் செயல்படக்கூடியவங்க, தர்ம காரியங்கள் இதிலெல்லாம் ரொம்ப ஈடுபாடு உடையவங்க. கடவுள் பக்தி வந்து இயல்பாகவே இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ஜோதிடம் கூட இவங்களுக்கு வரும். இந்த ஏன்னா இப்போ 2ஆம் இடத்தை அதிபதி இவங்களுக்கு சனி. சனிங்கிறது ஒரு ரகசியம். அப்போ மறைந்து இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. திரைப்பட இயக்குநர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க. மிக முக்கியமானவங்களாம் இருக்காங்க. தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க மிக மிக திறமைசாலிகளாக மிக சரியாக சொல்லக்கூடிய நபர்களாக எல்லாம் இருக்காங்க. அங்கேயும் ஒரு மைனஸ் என்னன்னா, இந்த கர்வம் வந்துருச்சுன்னா வீழ்ந்துடுறாங்க. அந்த கர்வத்தை குறைச்சாங்கன்னாக்க கண்டினியூவாக இருக்காங்க. அதுவும் அவங்களும் இருக்காங்க. தன்னை உணர்ந்துக்கிறாங்க. தன்னை உணர்ந்துக்கிட்டு சரி பண்ணிவிட்டு மறுபடியும் ரன்னிங்கில் இருக்காங்க. அப்படியே இருக்காங்க டைரக்டர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. அப்போ அது மாதிரியாக இந்த ஜோதிடம் இந்த மாதிரியாக ஒரு ஆன்மீக சம்பந்தமான விஷயத்திலெல்லாம் முழுக்க ரொம்ப ஈடுபாட்டுடன் இருக்கக்கூடியவர்களாக இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. ஒரு பழமையான விஷயங்களை பாதுகாக்கக்கூடியவங்க யாருன்னா இவங்க தான். அந்த பழமையான விஷயங்களுக்காக ஒத்துழைப்பு கொடுத்து அதற்கான ஃபண்டுங்களை அதை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்களும் அவங்க தான். பண உதவிகள் செய்கிறவங்களும் இவங்க தான். அதை யோசிக்காமல் செய்வாங்க. இது இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிக மிக ஒரு சிறப்பான குணம். அவங்களே பாதி ஜோதிடர் தான் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க. ஏன்னா பெரும்பாலும் டீச்சர்ஸு ஒரு 70% பேர் இந்த டீச்சராக இருப்பாங்க. டீச்சராக இல்லைன்னா டீச்சருக்குரிய தகுதியோடு இருப்பாங்க. மற்றவர்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் இந்த அகழ்வாராய்ச்சி இது சம்பந்தமான விஷயங்களை வெளிப்படுத்துறது, மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்காக ஜோதிடம்னு சொல்லுவாங்க. ஜோதிடம் மறைப்பொருள் தானே உங்களுக்கு. இது மற்றவங்களால் எளிதாக கையாள முடியாது. ஆனால் இவங்க குரு அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு எளிதாக ஜோதிடம் வந்துடும். இவங்க சொல்கிறது சரியாக இருக்கும். அதனால தான் நமக்கு வந்து இந்த ஒரு எதிர்கருத்து வருது இல்லைங்களா. மற்ற லக்னங்களுக்கெல்லாம் இவ்வளோ வந்ததில்லை எனக்கு. இந்த லக்னத்துக்கு ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் குரு. இந்த குருவுக்கு எப்பவுமே சீடனுடைய முதல் குற்றம் தான் தெரியும். நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர வேறு ஒன்றும் சொல்லலை. அவங்க நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிற விஷயம்லாம் வேறு, சொல்கிறது சரியில்லை அப்படிங்கிறது. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியாக இங்கே இல்லை. அவர்களை நாம் வந்து குறை சொல்கிற மாதிரியாக அவங்க நினைக்கிறாங்க. உண்மையில் குறை இல்லை, அந்த நிறைகள் நிறைய உடையவங்க. இப்போ நம்மளுடைய கண்ணுக்கு அவங்களுடைய சின்ன குறைகள் தான் தெரியுது. ஸோ அப்படியாக இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க ஏன் இந்த பீமனோட நம்ம ஒப்பிடுறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த பீமனுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, அவருடைய வீரம் எப்படி இருந்தது, அவருடைய பராக்கிரமத்தை அவர் வெளிப்படுத்துறதுலேயே இருப்பார். அப்படி அந்த பராக்கிரமத்தை அனாவசியமாக வெளிப்படுத்தும் போது, தவறுதலாக வெளிப்படுத்தும் போது அதற்குரிய பனிஷ்மெண்ட்டையும் அவர் பெறாரு. ஏன்னா இன்னொரு நகுஷனுங்கிற ஒரு இதில் வந்து இதே மாதிரியான ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறார். இப்போ பெரிய வனம் இருக்குது. அந்த வனத்தில் போய் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பீமன் அந்த வனத்தை பார்த்தோன்னே மிக பிரம்மாண்டமான வனமாக இருக்குது. அங்கே போகிறாரு. அங்கே பார்த்தோன்னா மான்கள் யானை எல்லாம் இவருடைய பராக்கிரமத்தை அதுகள்கிட்ட போய் காட்டுறாரு. யானையெல்லாம் ஒரே அடியில் அடித்து கீழே சாய்ச்சிட்றாரு. சாய்ச்சி இப்படியே போக போக இவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது. ஒரு இடத்துல போனால் ஒரு பாம்பு படுத்து கிடக்குது. பாம்பு படுத்துக்கிறது இவருக்கு இந்த பாம்பை இன்றைக்கி ஒரு அடி அடிச்சிடலாம் அப்படி சொல்லி இப்போ அனகொண்டான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரியான ஒரு பாம்பு அது படுத்து கிடக்குது. இப்போ அது இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாம்பை போய் டச் பண்ணுறாரு. டச் பண்ணோன்னா அது சுருட்டிக்குது. சுருட்டினோன்னா இவரால் பலங்கொண்டம் மட்டும் பார்க்குறாரு, மீள முடியல. அவரால் மயக்கமே ஆடுறாரு. மயக்கமானவனை தான் இவருக்கு தெரியுது, இது அடடா தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டேன். அப்போ அவர் கேட்குறாரு, பாம்பே நான் பல அரக்கர்களை நான் அழித்தவன், நான் என்னையவே நீ பிடிச்சி வச்சுருக்கேன்னு என்னை விட பெரிய ஆளாக தான் இருப்பேன், அதனால் நீ யாருன்னு கேட்குறாரு. உணர்ந்துடுறாரு. உணர்ந்துட்டு கேட்குறேன், நீ யார் சொன்னோன்னா அது சொல்லும், தம்பி நான் வந்து உங்களுக்கெல்லாம் மூதாதையர். அது சொல்லுவேன், நான் உங்களுக்கெல்லாம் மூதாதையர், இந்த சந்திர வம்சத்தில் முன்னோடி. நான் ஒரு சாபத்தினால இங்கே பாம்பாக வந்துட்டேன். நான் கேட்குற ஒரு 2 கேள்விக்கு நீ பதில் சொன்னீங்கன்னா நீ தப்பிச்சு போகலாம், இல்லைன்னா நான் உன்னை உணவாக நான் மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன்.
அப்படின்னோடனே இவரு தான் இந்த மாதிரியான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லதால ஆளாச்சேன். அடித்தட்டினா நிற்பாரு. ஆமாம். இப்போது இந்த மாதிரி இவர் மாட்டிக்கிட்ட உடனே தருமனுக்கு அபசகுணம்லாம் தெரியாங்க. ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது, அபசகுணங்கள்லாம் நடக்குது அப்படின்னு அவர் என்ன எங்கே எல்லோரும் இருக்கீங்களான்னு கேட்பார். எங்கே பீமன்னா பீமனை காணும். பீமனை காணணும்னா இப்போ தர்மன் என்ன பண்ணுவார், தேடிக்கிட்டு வருவார். அவர் ஒரு முனிவரை கூட்டிகிட்டு வருவார். கூட்டிட்டு வந்தோன்னா இங்கே பீமனை பார்ப்பார். பீமன் இந்த மாதிரி பாம்போட மாட்டிக்கிட்டு லாக் ஆகி நிற்கிறார். இப்போ தர்மன் வந்து எல்லா விஷயத்தையும் யோசிக்கக்கூடிய ஆள் இல்லைங்களா. யோசிக்கக்கூடிய ஆளுன்னா அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பாம்புக்கிட்ட அவர் பேசுகிறார். என்னுடைய தம்பி மிகுந்த பலவான், அவனையே நீ வந்து இந்த மாதிரி லாக் பண்ணியிருக்கீன்னா நீ அவனை விட பெரிய ஆள் தான், ஒத்துக்கிறேன். நீ ஒரு கொஞ்சம் பெருந்தன்மையாக என்னுடைய தம்பியை நீ விடுவிச்சிடணும் அப்படின்னு ஒரு தர்மன் கேட்குறாரு. அப்போ அந்த பாம்பு இதே கதையை மறுபடியும் சொல்லுது. தர்மனே, நான் தான் நகுஷன், உங்களுடைய மூதாதையர்களில் ஒருத்தன். நான் பல விதமான யாகங்கள் செஞ்சு இந்திர பதவியை அடையக்கூடிய அளவுக்கு பெருமைகளை பெற்றுட்டேன். அதனால் எனக்கு கர்வம் அதிகமாக போச்சு. என்னை வந்து இந்திரலோகத்துக்கு எடுத்து செல்வதற்காக சப்த ரிஷிகளான முனிவர்கள்லாம் வந்து அவங்க பல்லக்கில் என்னை தூக்கிட்டு நடக்கிறாங்க. அகத்தியருங்கிற ஒரு முனிவர் வந்து முன்னாடி வந்து ரொம்ப குள்ளமானவர். அவர் என்னை வந்து தூக்கிட்டு போகிறாரு. அப்போ தூக்கிட்டு போகும்போது நான் இந்திராணியை இங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்குறேன். பார்க்கும்போது அந்த ஒரு தேவலோக கன்னியர்கள் எப்போவுமே மிக மிக அழகாக இருப்பார்கள் அல்லவா. அதுலேயும் இந்திராணி அப்படிங்கும்போது அவளுடைய அழகு வந்து என்னை வந்து ரொம்ப ஈர்க்கனால இங்கே ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க, மெதுவாக போகிறாங்கன்னு நினச்சிட்டு அவங்கள வேகமாக போங்க வேகம் போங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். பல்லக்கில் உட்காந்ததுனால இந்த அகத்தியர் முனிவர் தான் முன்னாடி இருக்கார். அவரை வந்து நான் கையில் என்னால் பிடிக்க முடியல. அதனால் காலால் வந்து அவரை உதச்சிட்டேன். காலால் உதச்சுன்னா அவருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடுச்சு. இந்த சர்ப்பன்னு. ஆமாம், சர்ப்பன்னாக்க வேகமாக போங்கன்னு அர்த்தம். வடமொழியில் இருக்கிற சொல்லு. சர்ப்பன்னு சொன்னோன்னா அவருக்கு கோபம். தமிழ் முனிவர் இல்லையா, சர்ப்பன்னு என்னை காலில் உதைக்கிறேன், நீ சர்ப்பமாக போகணும்னு சொல்லி தள்ளிட்டார். பல்லக்கிலேருந்து அப்படியே என்னை தலைகளாக கவுத்துட்டாங்க எல்லா முனிவரும் சேர்ந்து. நான் வந்து இங்கே பாம்பாக விழுந்துட்டேன். வரும்போது தான் எனக்கு கீழே வரும்போது தான் எனக்கு என்னுடைய தவறு தெரிஞ்சது. நான் அகத்திய முனிவர்கிட்ட இதுக்கான சாபம் வச்சிட வேண்டி நான் அவர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்னார், இந்த மாதிரி பாண்டவர்களில் ஒருத்தன் வருவான், தர்மன் பேர், அவன் பேர், அவன்கிட்ட இந்த 2 கேள்வி கேளு, இந்த 2 கேள்விக்கு சரியான பதில் கொடுக்கும்போது உனக்கு பாவ விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த நகுஷனுங்கிற பாம்பு 2 கேள்விகளை தர்மன்கிட்ட கேட்குது. ஒன்று வந்து பிராமணன் என்பவன் யார் அப்படின்னு கேட்குது. பிராமணன் எப்படி இருக்கணும், பிராமணன்னா யார் அப்படின்னு கேட்குது. பிராமணன்கிறவன் எப்படின்னு கேட்டிங்கன்னா பிறருக்கு உபதேசம் செய்யக்கூடியவன், ஆசிரியர்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க. ஆனால் அவர்கள் எப்படி உணவுன்னா அடுத்த வேளை உணவு அவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு முறையும் யாசகத்தின் மூலமாக பெற்று அதை சமைத்து உண்ண வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த பிராமணனுங்கிறது முதல் தத்துவமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிராமணங்கிறதுக்கான இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தர்ம நெறிகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக, கருணை உள்ளவர்களாக, தர்மம் செய்யக்கூடியவர்களாக அப்படின்னு நிறைய விஷயங்களை தர்மன் ஒவ்வொன்றா சொல்கிறான். இதெல்லாம் இந்த பிராமணர்களுக்குரிய தத்துவங்களாக சொல்லப்படுது. இந்த நெறிகளை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்கக்கூடியவங்க. அதாவது எல்லா விதத்துலேயும் நீங்கள் ஒரு மேன்மையான குணங்களை உடையவராக இருந்தால் மட்டும்தான் பிராமணனாக அவர்களை கூற முடியும். இதில் ஏதாவது ஒன்றில் அவர்கள் சறுக்கியவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர் பிராமணங்கிறது இல்லை என்கிறது தான் தர்மன் சொல்லுவான். சொன்ன உடனே நகுஷன் சந்தோஷமாக அடுத்த கேள்வி கேட்பான், எது அறியப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பான். எதை அடைந்தால் துயரமோ மகிழ்ச்சியோ இல்லையோ அது அறியப்பட வேண்டிய ஒன்று. அது மட்டுமல்லாமல் எதில் மகிழ்ச்சியோ துயரமோ இல்லையோ அதுவே அறியப்பட வேண்டிய ஒன்று. 2 விதமான பதிலை தர்மன் சொன்னோன்னா இப்போ இந்த பாம்புக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது, அதாவது விமோச்சனம் கிடைச்சிடும். இதனுடைய அடித்தளமான ஒரு தத்துவம் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாம்பு ஒன்று மிக முக்கியமான விஷயம் கடைசியாக கேட்கும், ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு சொல்லுவான், என்னுடைய முதல் 2 பதில்களே அதுக்குள்ளே அடக்கம்னு சொல்லுவோம். எதில் மகிழ்ச்சியோ துயரமோ
இல்லையோ அது பரமாத்மா அடையக்கூடிய இடமாக பரமபதமாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியோ துன்பமாக இருந்தால் அது அடைய முடியாத ஒன்றாக மாறிவிடுகிறது என்று தர்மன் சொன்ன உடனே இப்போ இவருக்கு சாப மோச்சனம் கிடைச்சிடும். நகுஷனுக்கு சாப மோச்சனம் கிடைச்சி அவர் போயிடுவார். இதே மாதிரி தான் சார் இந்த தனுசு லக்னக்காரங்களை வந்து எதிரியோட பலம் தெரியாமல் போய் உள்ள விழுந்து சாதாரண பாம்பு தானே நினச்சிட்டு நம்ம பெரிய பெரிய யானைகள்லாம் ஒரே அடியில் சாய்ச்சிடும், இது என்ன சாதாரண பாம்பு தானே நினச்சிட்டு போகிறதுனால வரக்கூடிய விளைவுகளாக. இப்போ விளைவுகள் மாட்டிக்கின பிறகு தான் அறிகுறியாக கேட்குறாங்க. ஆமாம், இப்போது தம்பி மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறதுக்காக உடனே வந்து தர்மன் அவசரப்படலையா, பொறுமையாக நிதானமாக அந்த பாம்பு கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறார் இல்லையா. பதில் சொன்னவொன்னு தான் தெரியுது வீரத்தோட விவேகம் ரொம்ப முக்கியங்கிறது புரிஞ்சுக்கிறாரு. ஏற்கனவே ஆஞ்சநேயர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. சொல்லிட்டு போனாலும் மறுபடியும் இந்த ஒரு உங்களுக்கு அந்த அறிவுரையே தான் உங்களுக்கு செட் ஆகாது. ஆமாம், ஏன்னா அந்த ஒரு மிக நல்லவங்க, அதில் ஒன்றும் குற்றம் கிடையாது. சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பத்தையும் சரியாக கையாள மாட்டிக்கிறது தான் இவங்களுடைய பெரிய மைனஸ்ன்னு சொல்லலாம். அதை சொல்வதற்காகத்தான் இந்த கதைகளெல்லாம் எதற்காக நம்ம இந்த தனுசு லக்னத்தை நோக்கி நம்ம சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இதற்காக தான். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிக்கல் கொண்டு உங்களை மாட்டி விட்டுவிடும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த கிளை கதைகளெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். இந்த ராஜசூயாகலாம் முடிஞ்சு சக்கரவர்த்தி பட்டம் கிடைச்சதுக்கு பிறகு இப்போ துரியோதனன் என்ன பண்ணுறாரு, ஓலை அனுப்புகிறாரு. விதுரர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி புதிதாக ஒரு மாளிகை கட்டியிருக்கோம், அந்த மாளிகையை பார்க்க வாங்க. அப்படி வரும்போது பிரம்மாண்டமான ஒரு சூதாட்ட அரங்கத்தை நான் அமைச்சிருக்கேன், அதில் உணவுக்கு முன்னாடி சிறிது சூதாடலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. இப்போ தர்மன் வந்து அதை எடுத்துக்கிட்டு வந்து விதுரர்கிட்ட கேட்பார், விதுரரே இது வந்து சரியான முறை இல்லையா அது அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, அவங்க ஓலை கொடுத்துருக்காங்க, நான் இங்கே தூதுவனாக வந்திருக்கேன், அவங்க கொடுத்தது கொண்டாந்து ஒன்று கொடுத்துருக்கேன், நீ முடிவு பண்ணி உன்னுடைய முடிவை கொடு, நான் அதை கூட எங்கே சேர்த்துருவேன், என்கிட்ட எந்த விதமான கருத்தும் கேட்காதுன்னு ஒரு போஸ்ட்மேன் மாதிரி வந்திருக்காரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையும் கடந்து தான் வந்து நிற்கிறாருங்கிறது அவர் சொல்லக்கூடிய பதிலிருந்து அவருக்கு விருப்பம் இல்லை, ஆனால் இதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரியாக விதுரர் வந்து நிற்கிறார். அவர் பதிலையும் சொல்லிடுறார். இல்லைன்னா அவர் நிறைய ஆலோசனைகளை சொல்லுவார், தர்ம நெறிகளை பேசக்கூடியவர். எந்த பதிலும் சொல்ல மாட்டேன் நான், இப்போ போகலான்னு நல்ல விஷயம் போகலான்னா கண்டிப்பாக போகலாம்பான்னு சொல்லியிருப்பாரு. இது போகக்கூடாது, அதை நம்ம ஏன் சொல்லலாம், நீங்களே முடிவெடுங்க, நீங்களே முடிவெடுத்துங்க அப்படின்னு அவர் தன்னுடைய கருத்தை சொன்னோன்னே இப்போ தர்மன் என்ன பண்ணுறாரு, நான் எல்லாரோடையும் ஆலோசனை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ பீமன்ட்ட வந்து அவர் கேட்குறாரு. கேட்டு பீமா இந்த மாதிரியாக ஓலை அனுப்பிச்சிருக்காங்க, என்ன செய்யலாம், சூது விளையாட போகலாமா வேண்டாமா, உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது பீமன் சொல்லுவார், முன்மரம் தெரிஞ்சாக அது முதல்லையே வெட்டிடணும், இப்போ தானே சின்னதாக இருக்குது அது வளரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னா அப்புறம் கோடால் எடுத்து வெட்டுற மாதிரியான நிலையாயிடும். துரியோதனன் நமக்கு எப்போதுமே பகைவனாகத்தான் அவன் காட்சியளிக்கிறானே தவிர ஒருபோதும் அவன் நண்பனாக காட்சியளிக்கிறது இல்லை. இப்போ திடீர்னு அவன் நட்பு உறவாடி வாங்க வந்து சூது விளையாடலான்னு கூப்பிட்றது சரியானது இல்லை. எனக்கு இதை விட எனக்கு போர் செய்கிறது தான் எனக்கு சரியானது, உனக்கு வேறு வழி இல்லைன்னா போர் செய்யறதுக்கு முடிவு செய்து நான் நிச்சயமாக போர் செய்கிறேன், என்னுடைய கருத்து சூது விளையாட போக வேண்டாம் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். பகைவன்னா நீ பகைவனா அவனோட பகையாரு, உறவாடாது, உறவாடணுன்னா அவனோட பகை இருக்கக்கூடாது. கரெக்டாக சொல்கிறேன். ஆமாம், இதை நீ கடைப்பிடி, ஏன் இந்த மாதிரியான போட்டு இப்படி ஒரு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி பீமன் சொன்னோன்னே அப்புறம் மற்ற தம்பிகள்டெல்லாம் கேட்டு எல்லாம் முடிவு பண்ணதுக்கப்புறம் கடைசியாக சூது விளையாட போலாங்கிற முடிவுக்கு தர்மன் வந்துடுவார். ஏன்னா அது பல விதமான 2 ஆப்ஷன் இருக்குல்ல சார், ஒன்று சூது விளையாட போனோம், அப்படி இல்லைன்னா அரச நியதிங்கிறது அதான் உங்களுக்கு 2 விதமாக போர். ஒன்று பகடையின் மூலமாக ஒரு போர், அது அரசனுக்கு தான், ஒரு அரசன் தோல்வி அடைஞ்சா இன்னொரு அரசன் வந்து வெற்றி அடைவான் அப்படிங்கிறது. இது ஏதாவது பொருள் சேதம் இல்லாமல் மக்கள் சேதம் இல்லாமல் வெற்றி அடைகிறது, இது ஒரு வழி. இன்னொரு வழி போர் செய்து வெற்றி அடைகிறது. அப்போது ஒரு மக்கள் அழிய வேண்டாம், பொருள் சேதம் ஆக வேண்டாம் அப்படின்னு முடிவு செய்தால் சூதாட்டத்தை கையாளணும். ஒரு அரசனுக்கு இருக்கிற நியதி இதுதான், 2ல் ஏதோ ஒன்று. நீங்கள் கூப்பிட்டாச்சுன்னா போகணும்,
இல்லைன்னா போருக்கு போகணும். இல்லைன்னா போர்னு அறிவிக்கணும். நான் உன்னுடன் சூது விளையாட வரவில்லை, நான் உன்னுடன் போர் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அறிவிக்கணும். இந்த 2 ஆப்ஷன் தான். அப்போ ஏன் போர் வேண்டாம், சூது விளையாட போகிறது பெட்டர்னு ஏன் தர்மன் யோசிக்கிறான்னா,